ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்மனோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம், சீட்டர். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நான் மூவி போயிட்டு தொண்டையை கத்தி கோளாறு பண்ணிட்டு வந்துட்டேன். ஐம் சாரிடா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் பொறுத்துக்கோங்க. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. நீங்கள் அண்ட் ஜிம்மன் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இது ஒரு லவ் மேரேஜ் தான். நீங்களும் ஜிம்மனும் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடு தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் உங்கள் 2 பேருக்கும் தியான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவளுக்கு 4 வயசு ஆகுது. இன்ட்ரோ அவ்வளோதான்டா. சரி, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிம்மன் விடுடா, பாப்பா எழுந்துக்க போகிறா. அதெல்லாம் எழுந்துக்க மாட்டா, பக்கத்து ரூமில் தானே இருக்கா. வாடி பொண்டாட்டி, தம்பி பாப்பாவுக்கு ரெடி பண்ணலாம். டீ பொறுக்கி ஒழுங்காக எழுந்து கிளம்புடா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு பாரு. ஆஃபீஸ் ஆகுது மயர் ஆகுது, எனக்கு இதுதான் முக்கியம். சிம்மன் விடுடா எருமை. ஓயன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவேன், என் செல்லம் இல்லை. நான் செம்ம மூடில் இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கியா கல் நெஞ்சுக்காரி? பின்ன என்னடா பண்ண சொல்கிற? ஒழுங்காக எழுந்து போ ஜிம்மன். ஓயன் ஓயன் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு ரவுண்டு மட்டுமாச்சு போகலாண்டி, முடியலடி. ஐயோ புரிஞ்சுக்கோ ஓயன். நீங்கள் ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. சரி, ஒரு ரவுண்டு தான், அதுக்கு மேலே கேட்டால் செருப்பியும். தேங்க்ஸ் டி என் செல்லம். அவரு அட பாவி, கிஸ் கூட பண்ண மாட்டியாடா, உடனே அவருன்ற பாத்தியா? எல்லா பசங்களும் இப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறம். சிம்மன் உங்களை நல்லா அப்படியே அங்கங்கே தடவிட்டே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு டிஷர்ட்டை அப்படியே கிஸ் பண்ணிட்டே ரிமூவ் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் சாரியில் கை வைக்கிறாரு. மா, பா, அம்மா, அப்பா, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உடனே சிம்மனை தள்ளி விட்டு எழுந்து உட்காறீங்க. ஐயோ இவ வேற நேரம் காலம் தெரியாம. சிம்மனை பார்த்து நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. என்னடி ஓயன், வா ஓயன், அவ சின்ன பொண்ணு, அப்படி தாண்டி கூப்பிடுவா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடி, மனசு அவசரம் புரியாம பாடி. அவர் அப்படி திரும்ப உங்ககிட்ட வராரு. சிம்மன் ஒழுங்கா மூட்டு போய் கதவை துறடா, இல்லைன்னா மவனே. மா, பா, பாப்பாவை விட்டுட்டு உள்ள என்ன பண்றீங்க? இன்னொரு பாப்பாவுக்கு ரெடி பண்றோம். டேய் சிம்மன், செருப்பியும் போய் டோர் ஓப்பன் பண்ணு போ. சிம்மன் அப்படியே வெறுப்பா மூஞ்சி வச்சுட்டு போய் டோரை ஓப்பன் பண்றாரு. பட் அவரோட பொண்ணு ஃபேஸை பார்த்து அடுத்த செகண்டு அவர் வெறுப்புலாம் காணாமல் போயிடுது. அவள் அவ்வளோ க்யூட்டாக தூக்கத்தில் கண்ணை கசக்கிட்டு அவளோட அப்பாவை அழகாக குண்டு கண்ணை உருட்டி பார்த்துட்ருக்கா. தியா செல்லம், என்னடா அப்பா கிட்ட வா. சிம்மன் அப்படியே உங்கள் பொண்ணை தூக்கி அவளோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. பா பா, என் தியாக்கு வெக்க வந்துச்சா செல்லக்குட்டி? அவர் அப்படி சிரிச்சுட்டே அவ கூட பேசிகிட்டு இருக்காரு. தியா உங்களை திரும்பி பார்க்குறா. மா, மா, என்னடா செல்லம், தியாக்கு பசிக்குதா? தியா ஜிம்மன் கிட்ட இருந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ ஜிம்மன் அவளை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. மா, பாப்பாக்கு பசி பசி. அச்சோ என் தங்கமே, இரு அம்மா போய் உடனே உனக்கு ரெடி பண்ணுறேன். தியா அப்படியே உங்களை கட்டி பிடிக்கிறா. பாத்தியா, என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, பசினா உடனே 2 பேரும் இங்கே தான் ஓடி வரும். என்ன அவள் நீ செய்கிற ஃபுட்டை சாப்பிட வருவா, நான் இன்னும் சாப்பிட வருவேன். லைக் ஃபாதர் லைக் டாட்டர். அவர் உங்களை பார்த்துட்டே அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் கண்ணை சுருக்கி ஜிம்மனை மறைச்சு பார்க்குறீங்க. என்னடி உண்மையை தானே சொன்னேன், பாரு தியா, அம்மா அப்பாவை மறைக்கிறா. தியா உங்கள் 2 பேரையும் திருன்னு பார்க்குறா. ஜிம்மன், குழந்தை முன்னாடி என்னடா பேசுகிற எருமை? அப்பா, நோ நோ நோ, நீ அம்மாவை சாப்பிடக்கூடாது,
அம்மா அம்மா எனக்கு வேணும். அவ உங்கள டைட்டாக கட்டி பிடிக்கிறா. நீங்கள் ஜிம்முன்னு முறைச்சிட்டே இருக்கீங்க. அடியாத்தி, என்ன இவ இந்த முறை முறைக்கிறா? இப்போ மட்டும் நான் தியாவை சமாளிக்கல, இவன் எனக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவாளே. அட தியா செல்லம், அப்பா அப்படி சொல்ல வரல. சரி வாங்க, நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். அம்மா போய் அதுக்குள்ளே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டோம். அவர் அப்படியே எப்படியோ தியாவை சமாளித்து பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே ஜிம்முனை பார்த்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி கிச்சனுக்கு எழுந்து போகிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜிம்மனும் தியாவை குளிக்க வச்சு அவரும் குளிச்சுட்டு கீழே வராரு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பொண்டாட்டி சும்மா நச்சுன்னு இருக்கடி. அதை கேட்டு தியா ஜிம்மனை கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்ருக்கா. ஜிம்மன் வாய மூடுடா. ஐயோ சாரிடி, உன் புள்ள ஏன்டி இப்படி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறா? உன்ன மாதிரியே பார்க்குறா. சாமி, இவ பார்க்குறத பார்த்தா இப்போவே எனக்கு பயமாக இருக்கு. நீ மூடு, என் புள்ள கண்ணுக்கு என்ன குறைச்சல்? அது சரி. அப்படியே ஜிம்மனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்களும் தியாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன், என் அக்கா இன்னைக்கு லண்டன்லேருந்து வராடா. ஸோ நான் போய் அவளை பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ம் சரிடி, நீ போய் ரெடி ஆகு. நானே கொண்டு போய் அங்கே விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். அது அது மட்டும் இல்லை ஜிம்மன், அங்கேயே ஒரு நாள் இருக்கலான் இருக்கேன். ஏய் என்னடி, நீ இல்லாமல் நான் எப்படி தூங்குவேன்? ஒயன், ஒரு நாள் தானே ஜிம்மன், ப்ளீஸ்டா. ஏய் ஓவன், என்னாலலாம் உன்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு இருக்க முடியாது. நான்லாம் தனியாக இருக்க மாட்டேன். ஒயன் புரிஞ்சுக்கடி. சரி, என்னை மட்டும் நீ ஒரு நாள் அங்கே தனியாக விட்டேன்னா நான் உனக்கு 1 வீக் டெய்லியும் மேட்ரு பண்ண அலோவ் பண்ணுறேன். ஜிம்மனுக்கு அவர் ஃபேஸில் அப்படியே பெட்டர் மஸ் லைட் மாதிரி எரியுது. நிஜமாவா? பேச்சு மாற மாட்டால? ப்ராமிஸா. ஆனாலும் ஒரு நாள் எப்படி தாண்டுவேன்? சரி, ஒரு நாள் பட்னி இருந்தால் ஒரு வாரம் பிரியாணி சாப்பிட்லாம். ஜிம்மன், உன்னால் முடியும்டா, ஃபைட்டிங். அவரே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு திருந்தாத கேஸுன்ற மாதிரி அவரை பார்த்து சிரிச்சுட்டே தியாவுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் போய் ரெடியாகி கிளம்புறீங்க. ஜிம்மனும் உங்களையும் பாப்பாவையும் கொண்டு போய் அங்கே உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறாரு. ஒயன், என்னடி மூஞ்சிலாம் பிரைட்டாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க ஒயன். ஜிம்மன் என்னை நல்லா பார்த்துக்கிறேன் ரோஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, கல்யாணம் ஆனால் எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உண்மையே இல்லை ரோஸ். என் ஜிம்மன் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தாண்டி இருக்கான். சொல்லப்போனால் அதை விட இன்னும் கொஞ்சம் பைத்தியமாகவே இருக்கான். உங்கள் அக்கா ரோஸும் இதெல்லாம் கேட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. சரி, நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் ஏன். நீங்களும் உங்கள் அக்காவும் அப்படியே ஜாலியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. சரி ஒயன், நம்ம பாப்பாலாம் அம்மா கிட்ட விட்டுட்டு வெளியே போகலாமா? லைக் நம்ம காலேஜில் இருந்த மாதிரி 1 டே. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தியா என்னை கேட்டு அழுதா என்ன பண்ணுறது? ஏய் அதெல்லாம் அழமாட்டா ஒயன். அங்கே பாரு, என் பையனும் உன் பொண்ணும் எப்படி சமத்தா விளையாடிட்டு இருக்காங்கன்னு. நீங்களும் அப்படியே அந்த சைட் திரும்பி தியாவையும் உங்கள் சிஸ்டரோட பையனையும் பார்க்குறீங்க. அவங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே உங்கள் அம்மாவும் கூட உட்காந்துட்டு அவங்க 2 பேருக்கும் கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி சரி ஓகே, எங்கே போகலாம்? பிளான்லாம் ரெடி, நம்ம போய் ரெடியாகி கிளம்புனா சரி. சரி போகலாம். நீங்களும் உங்கள் அக்காவும் அப்படியே ரெடியாகி கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு உங்கள் சிஸ்டரோட பையன் கண்ணில் படாமல் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே கிளம்புறீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே மால், பீச், அம்யூஸ்மெண்ட் பார்க்னு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே லேட் ஆச்சுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போகிறீங்க. ரோஸ், உனக்கு நீ என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ, என் ட்ரீட்டு தான் இன்றைக்கி. அப்போ சரி, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கட்டு தான். 2 பேரும் அப்படியே மெனுவை பார்த்துட்ருக்கீங்க.
இங்கே ஜிம்மன் ஒரு பொண்ணை நல்லா பாத்ரூம் வாலில் தள்ளி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆ, செம்மையாக இருக்கேடி. ம். என்ன ஜிம்மன், எப்பவும் இதே தான் சொல்லுவியா? அழகு ரசிக்க வேண்டியது என் கடமை இல்லையா? ம். வா. அவர் அப்படியே அந்த பொண்ணை அங்கேயும் இங்கேயும் தடவிட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மன், வழக்கம் போல் என் ரூமுக்கு போகலாமா? ஆமாம்ல, மீட்டிங் தான் முடிஞ்சதுல. ம். ஆமாம், சொல்லு, போகலாமா? இல்லை, இன்னைக்கு என் வீட்டுக்கு போகலாம். அங்கே தான் உன் ஒய்ஃப் இருப்பாளே. இல்லை, அவள் இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஸோ நோ ப்ராப்ளம், என் வீட்டுக்கே போகலாம். சரி ஜிம்மன், சரி வா போகலாம். ஜிம்மனும் ஒரு மீட்டிங்காக நீங்கள் போன அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவரும் வந்திருப்பாரு. இங்கே ஜிம்மன் அப்படி அந்த பொண்ணை கூப்பிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வராரு. நீங்களும் உங்கள் அக்காவும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிம்மனும் உங்களை பார்க்கல, நீங்களும் அவரை பார்க்கல. பட் கரெக்டாக உங்கள் அக்கா ஜிம்மனை பார்த்துட்டாங்க. அவங்கனால நம்பவே முடியல. பிகாஸ் அவர் அந்த பொண்ணு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரோஸ் அப்படியே திரும்ப அவள் கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு அவள் பார்க்குறது உண்மைதானான்ற மாதிரி பார்க்குறா. நீங்களும் ரோஸை பார்க்குறீங்க. ஏய், என்னடி, என்னாச்சு? ஏதோ பார்க்கக்கூடாததை பார்த்த மாதிரி இப்படி முழிச்சிட்ருக்க. என்னாச்சு ரோஸ்? ம், ஏதோ பார்க்கக்கூடாதது தான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறோம். ஏன் இது உண்மையாக இருக்கக்கூடாது. என்னடி வளர்ற? ரோஸ் அப்படியே டேபிள்ல இருந்து எழுந்து உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறா. ரோஸ், என்னடி பண்ணுற? லூசா நீ? ஏய், இன்னும் சாப்பிடவே இல்லடி. வயன், நான் ஜிம்மனை பார்த்தேன். என்னது, ஜிம்மனா? எங்க? ம், ஆமாம், இங்கே தான், இப்போ தான். எங்கடி? உங்கள் சிஸ்டர் அப்படியே உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறா. அப்போ கரெக்டாக ஜிம்மனோட கார் வெளியே நிற்குது. ஏய், ஆமாண்டி, இது ஜிம்மனோட கார் தான். நீங்கள் ஜிம்மனோட காரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் உங்கள் ஃபேஸை திருப்பி வேறு சைடு காட்டுறா. அதை பார்த்த அடுத்த செகண்டே உங்கள் ஹார்ட்லாம் ஹெவி ஆகுது. இங்கே ஜிம்மன் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி அவரோட காருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஹே ரோஸ், என்ன ரோஸ் இது? என் ஜிம்மன், ஏன் ஜிம்மன் இங்கே? இது உங்களால் ஒழுங்காக பேசக்கூட முடியல. உங்கள் த்ரோட்லாம் அப்படியே அடைக்குது. ரோஸ் அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. அவளுக்கும் புரியுது உங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஹே ஹே சச்ச, என் ஜிம்மன், வாய்ப்பே இல்லை. நான் அவனை நம்புகிறேன் ரோஸ். வயன், இல்லை ரோஸ், பேசாமல் நான் உனக்கு என் ஜிம்மன் நல்லவன் தான் ப்ரூவ் பண்ணுறேன். வா நம்ம அவன் பின்னாடியே போகலாம். இங்கே ஜிம்மன் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் ரோஸும் பின்னாடியே கேப் பிடிச்சி ஜிம்மனோட காரை ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை இல்லை இல்லை, ஏதாவது ஆஃபீஸ் கொலீகாக இருக்கும். இல்லை ரோஸ், என் ஜிம்மன், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லடி. ரோஸ் அப்படியே சைலண்ட்டாக உங்களையே பார்த்துட்டு வரா. பட் உங்கள் கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. ஜிம்மனோட காரு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க? ரோஸும் சைலண்ட்டாக ஜிம்மனோட காரையே பார்த்துட்ருக்கா. இங்கே ஜிம்மனும் அந்த பொண்ணும் காரை விட்டு வெளியே இறங்குறாங்க. அடுத்து அங்கே நடந்ததை பார்த்ததும் உங்கள் மூச்சே நின்று போன மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணில் இருந்து உங்களே அறியாமல் கண்ணீர் வருது. ரோஸும் அவன் மவுத்தை க்ளோஸ் பண்ணி ஐஸில் டியர்ஸோட உங்களையே பார்த்துட்ருக்கா. இங்கே ஜிம்மன் அந்த பொண்ணை இழுத்து வச்சு ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிட்டே அவளை அங்கேயும் இங்கேயும் தள்ளி வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே நீங்களும் உடனே கேபை விட்டு இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஓடுறீங்க.
பட் ரோஸ் உங்கள் பின்னாடியே இறங்கி உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறா. வே- வேணாம் ஒயன், வேணாண்டி, என்னை விடு ரோஸ். அது அதை என் என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் என்னால் என்னால் நம்ப முடியாது. இல்லை, என் என் ஜிமின் என் ஜிமின் அப்படி அப்படி பண்ண மாட்டான். நீங்கள் அப்படியே அவளோட கையை தட்டி விட்டு உள்ளே போகிறீங்க. ரோஸ் அப்படியே சைலண்ட்டாக உங்கள் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு நீங்கள் போகிறத ஒரு மாதிரி வரீடாக பார்த்துட்ருக்கா. இங்கே நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக சுற்றி சுற்றி பார்த்துட்டே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ரூம்லேருந்து ஒரு மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வருது. நீங்கள் லிட்ரலி ப்ரே பண்ணிகிட்டே தான் உங்கள் ரூம் கிட்ட போகிறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என் ஜிமின் இல்லை, என் ஜிமின் அப்படி அப்படி பண்ண மாட்டான். இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் உங்கள் ரூம் கிட்ட போகிறீங்க. ரூம் டோர் கூட ஒழுங்காக லாக் பண்ணல. நீங்கள் அப்படியே உங்கள் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு உள்ளே பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்கள் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜிம்முனும் அந்த பொண்ணும் மேக் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி வேகமாக அக்ரெசிவாக ஜிம்மன் பண்ணிகிட்ருக்காரு. ஆ ஆ ஆ ஜிம் ஜிம்மன் ஜிம்மன் ஆ ஆ செம்மையாக இருக்கேடி. ஆ உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே நிற்காமல் வந்துட்டே இருக்கு. உங்களால் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் மவுத்தை வேகமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வரீங்க. அழுதுகிட்டே வெளியே ஓடி வரீங்க. இங்கே உங்கள் அக்கா வீட்டுக்கு வெளியவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் உங்களை அந்த நிலமையில பார்த்ததும் நீங்கள் உள்ளே என்ன பார்த்துருப்பீங்கன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. அவள் உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறா. ஒன்றும் இல்லை ஒயன், ஒயன் ஒயன் ப்ளீஸ் டி ஒயன், ஒன்றும் இல்லை ஒயன். உங்களால் மூச்சு கூட விட முடியல. நீங்கள் தேம்பி தேம்பி அலறீங்க. எப்படிடி எப்படிடி அவனால், எப்படி ரோஸ்? ஒன்றும் இல்லை ஒயன், ப்ளீஸ் ஒயன், அழாதடி. எப்படிடி எப்படிடி அவனால் இப்படி? அதுவும் நானும் அவனும் அந்த ரூமில், அதே ரூமில் தான். ரோஸ்க்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரில. அவளுக்கு ஜிம்மனை அப்படியே கொல்லணும் போல கோவம் வருது. ரோஸ், என்னால் முடியலடி. இல்லை, என்னால் ஜிம்மன் இவன் ரோஸ், நான் என்னடி பாவம் பண்ண? ஒயன் ப்ளீஸ் ஒயன், அழாதடி. வீட்டுக்கு போகலாம் ஒயன், வா ஒயன். இல்லை ரோஸ், அவன் எப்படி ரோஸ், எப்படி? என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. அவன் எப்படி ரோஸ், எப்படி? பட் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. உங்களால் மூச்சு விட முடியாத அளவுக்கு தேம்பி அழறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரோஸ் எப்படியோ உங்களை சமாளித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா. இங்கே எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒயன், வாடி, என் ரூமில் என் கூட படுத்துக்கோ. இல்லை ரோஸ், எனக்கு தனியாக இருக்கணும். ரோஸ்க்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சாலும் எங்கே நீங்கள் ஏதாவது பண்ணிப்பீங்களோன்னு பயமாக இருக்குது. நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ரோஸ். எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. ரோஸ் உங்களையே தான் பார்த்துட்ருக்கா. சரி ஒயன், ப்ளீஸ் போய் ரெஸ்ட் எடு, சரியா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. தியா அங்கே இல்லை, அவள் உங்கள் அம்மா ரூம்லேயே தூங்கியிருப்பான்னு நீங்களும் உங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. சைலண்ட்டாக உங்கள் பெட்டில் படுத்துட்டு விடிய தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கூட நீங்கள் தூங்கலை. அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்போ தான் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்களே அறியாமல் தூங்குறீங்க. இங்கே ரோஸும் அப்படியே உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறா.
உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு. உங்கள் ஃபேஸே ரொம்ப டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. அவளுக்கு புரியுது நீங்கள் நைட் ஃபுல்லாக அழுதுருக்கீங்கன்னு. ஸோ அவளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போகிறா. உங்கள் அம்மா கேட்டதுக்கும் வயனுக்கு கொஞ்சம் ஃபீவர், அவனால் கீழே வர முடியாது, அவள் வர வரைக்கும் நீங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுறா. ஸோ உங்களை யாருமே டிஸ்டர்பும் பண்ணல. இங்கே ஜிம்மன் உங்களையும் தியாவையும் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. உங்கள் அக்காவுக்கு அவனை பார்த்ததும் அவ்வளோ கோவம். ஏன்னா அவனோட மூஞ்சில் கொஞ்சம் கூட கில்ட் ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருக்கான். தியா குட்டி, அப்பா. தியாவும் ஜிம்மன் கிட்ட ஓடுறா. ஜிம்மன் அவளை தூக்கி வச்சுட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே உங்கள் அம்மாவும் இதை ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அக்கா இதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. எங்கே அவனை பார்த்தா டென்ஷனில் ஏதாவது பண்ணிடுவாளோ பேசிடுவாளோன்னு அவள் அப்படியே அமைதியாக அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கா. அத்தை, ஒயன் எங்க அத்தை? மாப்பிள்ள, அது ஒயன் ஏதோ ஃபீவர்னு தூங்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்கிறீங்க? ஃபீவரா? எங்கே இருக்கா? ஜிம்மன் அப்படியே தியாவை கீழே இறக்கி விட்டுட்டு உங்களை பார்க்க வர்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. நில்லுங்க ஜிம்மன். ஜிம்மன் அப்படியே ஸ்டாப் ஆகி கன்ஃபியூஸ்டாக ரோஸை பார்க்குறாரு. என்னாச்சு? அவள் டயர்டாக இருக்கா, தூங்கிட்டுருக்கா. நீங்கள் இப்போ அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவள் ரூமை உள்ளே லாக் பண்ணியிருக்கா. ரோஸ்க்கு செம்ம கோவம் வருது. அப்படியே ஜிம்மன் சட்டையை பிடிச்சி நாலு அப்பா அப்பனும் போல இருக்கு. பட் அவளே அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் சொல்கிறா. ஓ சரி, அப்போது வயன் எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணுறீங்களா? நான் அப்போ வந்து அவளையும் பாப்பாவையும் கூப்பிட்டு போயிடுறேன். ரோஸ் எதுவுமே பேசலை. சரி மாப்பிள்ள, நாங்கள் கால் பண்ணுறோம். சரி அத்தை. அத்தை, அவளை பார்த்துக்கோங்க. அவள் இந்த மாதிரி ஃபீவர்லாம் தாங்க மாட்டா அத்தை. சரி மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. அவள் எழுந்தோடனே நாங்கள் உங்களுக்கு கூப்பிடுறோம். ரோஸ் இதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்ருக்கா. ஜிம்மனும் அப்படியே தியாவை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இங்கே நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் வர வெளியவே வரல. உங்கள் அம்மாவும் ரோஸ்கிட்ட உங்களுக்கு என்னாச்சுன்னு எவ்வளவோ வாட்டி கேட்டு பார்க்குறாங்க. பட் அவளும் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்படியே ஈவினிங்காக உங்கள் ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. மார்னிங்லேருந்து நீங்கள் சாப்பிடவும் இல்லை. உங்கள் அம்மாவும் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டு பார்க்குறாங்க. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அம்மா, நான் ஒரு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கம்மா. என்னாச்சு வயன்? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது சண்டையா? சொல்லுடி அம்மா கிட்ட. அதெல்லாம் இல்லைம்மா. எனக்கு கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கணும் போல இருக்குது. உங்கள் அம்மாவும் இதுக்கு மேலே உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. இப்படியே 1 வீக் போகுது. ஜிம்மன் டெய்லி வருவார். பட் உங்கள் அக்கா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவனை உங்கள் ரூம் கிட்ட வர விடாமல் பண்ணிடுவா. நீங்களும் மார்னிங் ரூம்குள்ளே போனால் நைட் ஆனாலும் வரமாட்டீங்க. யாருக்கிட்டேயுமே பேச மாட்டீங்க. தனியாகவே தான் இருப்பீங்க. உங்கள் அக்காவுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. ஐயன், நான் நல்லா தான் இருக்கேன் ரோஸ். நான் தனியாக இருக்கணும். ஒயன், என்னை பாருடி. ரோஸ் அப்படியே உங்களை எழுப்பி அவளை பார்த்த மாதிரி உட்கார வைக்கிறா. இன்னும் எவ்வளோ நாள் ரீ? இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிற ஒயன்? சொல்லு. நீங்கள் சைலண்ட்டாகவே தான் இருக்கீங்க. ஒயன், உனக்கு அவன் கூட சேர்ந்து வாழணுமா? இல்லை. சரி, அப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. நீங்கள் நிமிர்ந்து ரோஸை பார்க்குறீங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ரோஸ். அவள் என்ன தப்பு பண்ணா? எனக்கு பிறந்தது தவிர அவள் வேற எந்த தப்பும் பண்ணலை ரோஸ். அவள் லைஃப்பை நான் எப்படி கெடுக்க முடியும்? சரிடி, இப்போ என்ன தான் பண்ண போகிற? நான் அங்கேயே போயிடுறேன் ரோஸ். ரோஸும் சைலண்ட்டாக உங்களையே பார்க்குறா. நான் பார்த்துப்பேன்டி, விடு.
ஆர் யூ ஷோர் வயன்? நான் நான் பார்த்துக்கிறேன் ரோஸ். சரி வயன், எனக்கு நீ நல்லா இருந்தால் போதும். உங்கள் அக்காவும் அப்படியே வெளியே போயிடுறா. உங்கள் அம்மாட்ட போய் ஜிமினுக்கு கால் பண்ணி வர சொல்கிறா. இங்கே தியா உங்கள் ரூமுக்கு வரா. நீங்கள் அவளுக்காக அப்படியே உங்கள் கஷ்டத்தையெல்லாம் மறைச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. மா, அவள் அப்படியே உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறா. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. மா, எப்போம்மா நம்ம வீட்டுக்கு போவோம்? நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவளை பார்க்குறீங்க. தியா, ஒருவேளை அம்மா உன்னை விட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? தியாவுக்கு உடனே அவள் கண்ணெல்லாம் கலங்குது. அவள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. மா, ஏம்மா ஏன் இப்படி சொல்கிற? என்னை விட்டு எங்கேயாச்சும் போக போறியா? சொல்லுமா. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. போகிற மாதிரி இருந்தா பாப்பாவையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுமா. அம்மா இல்லாமல் பாப்பானால இருக்க முடியாது. அப்போ உன் அப்பா அவர் வேணாமா உனக்கு? அப்பாவும் வேணும். ஆனால் அம்மாக்கு அப்பா வேணான்னா தியாக்கும் வேண்டாமா. அவள் அப்படியே அழறா. நீங்களும் அழுதுட்டே, இல்லைடா கண்ணா, அழக்கூடாது. அம்மா சும்மா தான் கேட்டேன். அப்பா வந்துடுவார். நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? நீங்கள் உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவள் கண்ணையும் அப்படியே தொடச்சி விடுறீங்க. அவளும் அப்படியே அமைதியாக வெளியே போயிடுறா. ஜிமினும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வராரு. நீங்கள் உங்கள் அம்மான்னு உங்கள் அக்கா கிட்டலாம் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஜிமின் வந்ததுலேருந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் ஜிமின் சைடு ஒரு வாட்டி கூட திரும்பலை. அவரும் உங்கள் அம்மா அக்கா கிட்டலாம் சொல்லிவிட்டு உங்கள் பேக்லாம் காரில் எடுத்து வைக்கிறாரு. தியாவையும் காரில் உட்கார வைக்கிறாரு. பையன், நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியாடி. நீங்கள் ரோஸை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளுக்கு உங்களை இப்படி பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சரியாயிடும் ரோஸ், நான் பார்த்துக்கிறேன். ரோஸும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டே அவளும் அப்படியே வேறு வழி இல்லாமல் உங்களை அனுப்பி வைக்கிறா. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக காரில் ஏறி உக்காடுறீங்க. ஜிமினும் காரில் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் காரில் ஏறினதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே சைலண்ட்டாக விண்டோ சைடு தான் பார்த்துட்டு வரீங்க. தியாவும் உங்கள் லேப்பில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவள் டாய்ஸ் கூட விளையாடிட்டுருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீடும் வருது. உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஜிமின் அந்த பொண்ணு கூட உங்கள் ரூமில் ஒன்றா இருந்தது தான் ஞாபகம் வருது. உங்கள் ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. நீங்கள் சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜிமினும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு உள்ளே வராரு. தியா அவள் பாட்டுக்கு அவளோட ரூமில் விளையாட போயிட்டா. இப்போ ஜிமினும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே அவர் விட்டு தள்ளி போகிறீங்க. பையன், என்னடி, என்னாச்சு? ஏன்டி இந்த 1 வீக்காக அங்கேயே இருந்த? என்னை பார்க்க கூட யாருமே விட மாட்டுறாங்க. நீயும் என்கிட்ட எதுவுமே பேச மாட்ற. என்னடி, என்னதான் நடக்குது சொல்லுவேன். ஜிமின் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. அதை கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக இவன் கூட போய் வாழ்ந்தோன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நான் அன்னைக்கு பார்த்தேன் ஜிமின். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற?
உங்கள் கண்ணிலிருந்து உங்கள் கண்ட்ரோலை மீறி கண்ணீர் வருது. நான் நான் அன்னைக்கு நீயும் நீயும் அந்த பொண்ணு நம்ம நம்ம ரூமில் சிம்மனுக்கு ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் கை கால்லாம் நடுங்குது. பட் அவர் கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. என்னடி என் என்ன என்ன வளர்றேண்ணா? ஆமாம், வளர்றேன்தா. சிம்மன் உங்கள் கிட்ட வராரு. என்கிட்ட மட்டும் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சிம்மன். சிம்மன் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறாரு. அவருக்கு புரியுது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. வயன் அது அது சொல்லு சிம்மன். எப்போலேருந்து நடக்குது? சிம்மனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவர் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு கீழே பார்த்துட்ருக்காரு. சொல்லுடா. 2 months-ஆ? நீங்கள் அப்படி சைலண்ட்டாக ஜிம்மனையே பார்க்குறீங்க. பட் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. ஏன் ஜிம்மன்? ஏன்டா? ஜிம்மனால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஒயன் அது அது சொல்லியிருக்கலாமே ஜிம்மன். எனக்கு உன் கூட செக்ஸ் வச்சுக்கணும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கலாமேடா. ஏய் ப்ளீஸ்டி, அப்படிலாம் பேசாதடி. நான் உனக்கு என்னடா கொடுக்காம இருந்தேன்? நீ கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னது இல்லையே ஜிம்மன். சொல்லியிருக்கணா? சொல்லுடா. வயன் என்னை மன்னிச்சிரு வயன். ஏதோ ஒரு தெரியாம சாரி வயன். சிம்மன் அப்படியே உங்கள் காலில் விழறாரு. நீங்கள் பின்னாடி வரீங்க. அது 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 எப்படி சிம்மன் தெரியாம? சரி, நானும் போய் தெரியாமல் ஒருத்தன் கூட படுத்துட்டு வரேன். ஏத்துப்பியா? ஏய் ஒயன், என்னடி பேசுகிற? ஒயன் சாரி ஒயன், ப்ளீஸ் டி ஒயன். சீ, எப்படிடா? எப்படி? அதுவும் நம்ம ரூமில் இன்னொருத்தி கூட கூசலே அவனுக்கு. எவ்வளோ வாட்டி அதே ரூமில் என் கூட இருந்திருப்ப. சொல்லுடா. சிம்மனால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றும் அவர் செருப்பால் அடித்த மாதிரி அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. வயன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு வயன், ப்ளீஸ் வயன். என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் சிம்மன். ஏன்னா என்னோட பொண்ணுக்கு நீ தேவை. அவன் என்ன பாவம் பண்ணா? உனக்கு பிறந்ததை தவிர சொல்லு. சிம்மன் அப்படியே அழுதுகிட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இனி இந்த ஒயன் பேரு கூட உன் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த ஊருக்கு மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பண்டாட்டி. வீட்டுக்குள்ளே நான் தியாவோட அம்மா, அது மட்டும்தான். இதை தாண்டி நீ என்கிட்ட திரும்ப வரணும், பேசணும்னு நினச்சேன்னா எனக்கு இப்போவே டிவோர்ஸ் கொடுத்துரு. ஜிம்மனுக்கு அவர் மூச்சே நின்று போன மாதிரி இருக்கு. அவருக்கு அவரோட சின்ன சாய்ஸ்னால அவரோட மொத்த லவ் லைஃப்பும் உடஞ்சி போகிறது தாங்கவே முடியல. அவருக்கு ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோன்னு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அவருக்கு உங்கள் கூடவே இருக்கணும், அதுக்காக அவர் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கார். ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் தலையாடுறாரு. ஆஃப்டர் 5 years. மாம், என்னடா தங்கம்?
நான் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுல, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்மா. டேடி நீங்களும் பாருங்கள். சிம்மனும் அதை வாங்கி ஒரு மாதிரி ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. வெரி குட் தியா, டேடி இஸ் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்களும் இதை ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தியாவுக்கு நியர்லி 9 இயர்ஸ் ஆகுது. அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா. நீங்களும் இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க. இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ மாறிடுச்சு. பட் மாறாத ஒரே விஷயம் நீங்களும் ஜிம்மனும். இப்படி 3 பேரும் பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போன அடுத்த செகண்டே உங்கள் ஃபேஸில் இருந்த ஸ்மைல் அப்படியே ட்ராப் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு போய் ஒரு பெட்டில் படுத்துட்டீங்க. ஜிம்மனும் அப்படியே உள்ளே வந்து இன்னொரு பெட்டில் உங்களை பார்த்துட்டே படுக்கிறாரு. 2 பேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான். உங்கள் பொண்ணு முன்னாடி அண்ட் சொசைட்டி முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பட் 4 செவத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் அன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா அவரோட வாழ்க்கை உங்கள் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குன்னு அவர் யோசிக்காத நாளே இல்லை. இங்கே ஜிம்மன் அப்படியே அவர் ஐஸில் டியர்ஸோட உங்கள் பேக் சைடை பார்த்துட்டே கண்ணை மூடுறாரு. என்ன என்ன மன்னிக்கவே மாட்டியா? என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு இது கேட்குது. பட் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பெட்டல்ஸ், நீங்கள் எப்போவாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் தயவு செஞ்சு லீவ் ஹிம், டிவோர்ஸ் ஹிம், பிரேக்கப் வித் ஹிம். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் வாழணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஒன்ஸ் அ சீட்டர் ஆல்வேஸ் அ சீட்டர். எனக்கு தெரியும் என்னோடய பெட்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்க இந்த மாதிரி மேனிப்புலேஷனுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ. குரல் கொஞ்சம் கேவலமாக இருக்குல்ல, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா.